ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒன் பீஸில் ஒரு தியரி பார்க்க போகிறோம். ரீசெண்டாக டெவில் ஃப்ரூட்ஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவோட இடையில டெவில் ஃப்ரூட்ஸுக்கும் ஏசியன் கிங்டமுக்கும் இடையில ஒரு லிங்க் இருக்குன்ட்டு ஒரு தியரி சுற்றிட்டு இருக்குன்னு சொல்லியிருப்பேன். இப்போ அந்த தியரியை பற்றி தான் பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அக்டோபர் 14 நம்ம சேனல் கிரியேட் பண்ணி 3 வருஷம் ஆக போகுது. அதுக்காண்டி சேனல் மொத்தத்தையும் நான் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம சேனல்ல இருந்து 150 வீடியோக்கு மேலே டெலிட் பண்ணியிருப்பேன். இன்னுமே நிறைய டெலிட் பண்ண வேண்டியது இருக்குது. எல்லாமே ஓல்டு வீடியோஸ், அதில் வாய்ஸ் நல்லா இருக்காது. அதனால அதை டெலிட் பண்ணிட்டு இருக்கேன் ஒவ்வொன்றையா. குறிப்பாக லோகோவும் இன்ட்ரோவும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்குள்ள வீடியோவில் காமிச்சிருவேன். அக்டோபர் 14 வர ஒவ்வொரு வீடியோலையும் லோகோவையும் இன்ட்ரோவையும் காமிச்சிட்டே இருப்பேன். அக்டோபர் 14க்கு அப்புறம் நான் அதை அப்ளை பண்ணிடுவேன். கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிடுவேன். குறிப்பாக மெம்பர்ஷிப்பையும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி இருந்த லெவல்ஸாக இருக்கட்டும், பேட்சாக இருக்கட்டும், எமோஜியாக இருக்கட்டும், அதை சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக லெவல்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், பேட்ச் ஆட் பண்ணியிருக்கேன், அப்புறம் எமோஜி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்சால் மெம்பர்ஷிப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் மெம்பர்ஷிப் போட்டிங்கன்னா புதுசாக நிறைய எமோஜி ஆட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி செல்வ கணேசன் ஒருத்தர் போட்டிருந்தாரு, அவர் அக்கார்ட்ஸ் கீழே போட்டிருந்தாரு. அதை இப்போ சேஞ்ச் பண்ணி சூப்பர் சேனா மாற்றிருக்கேன். அண்ட் யாருக்காவது டிஸ்கார்ட் யூஸ் பண்ண தெரியும்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. மெம்பர்ஷிப் போட்டவங்களுக்கு புதுசாக ரோல் டிஸ்கார்டில் ஆட் பண்ணலான் இருக்கேன். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. அக்டோபர் 14க்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் மாறப்போகுது நம்ம சேனலில். இப்போதைக்கு இந்த தேடி வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோவே இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஒன் பீஸ் உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட மர்மங்கள் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மர்மம் தான் இந்த டெவில் ஃப்ரூட்டு. இந்த டெவில் ஃப்ரூட்டு கடல் நமக்கு கொடுத்த நேச்சுரல் கிஃப்டாக நமக்கு தெளிவாக தெரியாது. ஏன்னா எல்லாருமே இதை ஒரு வரமாக பார்த்துட்டு இருக்காங்க. டெவில் ஃப்ரூட்ஸை ஒரு வரமாக பார்த்துட்டு இருக்காங்க. பட் இது நம்ம நினைக்கிறத விட ரொம்பவே மோசமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பேசிக்காக ஏசியன் கிங்டமை சேர்ந்த ஆட்கள் தான் வாய்டு செஞ்சுரில் டெவில் ஃப்ரூட்ஸை உருவாக்கியிருக்காங்கன்ட்டு ஒரு தியரி உண்டு. இது எல்பா ஃபார்க்கு நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த தியரி உண்டு. பட் எல்பா ஃபார்க் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த தியரியுமே கொஞ்சம் கொஞ்சமாக கன்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா எல்பா பார்க்கில் ஃப்ராங்கியும் ரிப்லியும் எல்பாஃபை சுற்றி பார்க்க போயிருப்பாங்க. அப்போ ஒரு முரலை பார்த்துருப்பாங்க. அந்த முரலில் மூணு வேல்டோட ஹிஸ்ட்ரி இருந்திருக்கும். அந்த முரலை நீங்கள் வேகாப்பங்கோட ரிசர்ச் கூட கனெக்ட் பண்ணி பார்க்க போஸ்ட்ல உங்களால் ஏகப்பட்ட உண்மைகளை புரிஞ்சிக்க முடியும். அந்த முரலையும் வேகாப்பங்கோட ரிசர்ச்சையும் கனெக்ட் பண்ணி பார்க்க போஸ்ட்ல சில ஷாக்கிங்கான உண்மைகள் வெளியே வரும். ஏசியன் கிங்டமை சேர்ந்த ஆட்கள் தான் எவல்யூஷனுக்கான ஒரு வெப்பனா டெவில் ஃப்ரூட்ஸை உருவாக்கியிருக்காங்கன்ட்டு. பேசிக்காக டெவில் ஃப்ரூட்ஸ் என்ன பண்ணும், ஒருத்தங்க டெவில் ஃப்ரூட்ஸை சாப்பிட்றது மூலமா அவங்களுக்கு இயற்கையை மீறி ஏகப்பட்ட பவர்ஸ் கிடைக்கும். லைக் ஃபயரை கண்ட்ரோல் பண்ணுறது, லைட்டிங் பவர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது, ஈவன் டார்க்னஸை கிரியேட் பண்ணுறதுன்ட்டு இயற்கையை மீறி ஏகப்பட்ட பவர்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால தான் மோஸ்ட்டாக எல்லாருமே டெவில் ஃப்ரூட்ஸை அன்நேச்சுரல்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது நேச்சுரலாக இருந்துச்சுன்னா உலகம் ஃபுல்லுமே ஏகப்பட்ட ஆட்களுக்கு ஈஸியாக கிடைக்கிற மாதிரி தான் இருந்திருக்கணும். ஏன்னா நேச்சர் எப்பவுமே அள்ளி தான் கொடுக்கும், கிள்ளி கொடுக்காது. ஒன் பீஸ் உலகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பெருசு. அதை எடுத்த விட 3 மடங்கு பெருசுன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு பெருசாக இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக நிறைய டெவில் ஃப்ரூட்ஸ் இருந்திருக்கணும் நேச்சுரலாக இருந்துச்சுன்னா. பட் ரொம்பவே கம்மியாக இருக்குது. இது வரைக்கும் நமக்கு ஒன் பீஸ் உலகத்தில் 200க்கு மேற்பட்ட டெவில் ஃப்ரூட்ஸ் தான் காமிச்சிருப்பாங்க. இதுலேயே ஒரு டவுட் வருது இல்ல. அண்ட் இதை தாண்டி டெவில் ஃப்ரூட்ஸை சாப்பிடக்கூடிய எல்லாருமே கடலால் சபிக்கப்பட்ட மாதிரி ஸ்விம்மிங் எபிலிட்டியை, அவங்க நேச்சர் அடிக்கக்கூடிய எபிலிட்டியை லாஸ் பண்ணுவாங்க. அண்ட் வேகாப்பங்குமே அவரோட ரிசர்ச் மூலமாக சொல்லியிருப்பாரு, ஒவ்வொரு டெவில் ஃப்ரூட்ஸுமே ஒவ்வொருத்தவங்களோட டிசைரை ரெப்ரசென்ட் பண்ணி ஃபர்தராக எவால்வ் ஆயிருக்குன்ட்டு. அப்படின்னா நமக்கு ஏகப்பட்ட கொஸ்டின் இது மூலமாகவே ரைஸ் ஆகுது. இந்த டெவில் ஃப்ரூட்ஸ் எல்லாமே எங்கிருந்து வருது, யாரு உருவாக்கியிருக்கணும், எப்போ உருவாக்கியிருக்கணும்ட்டு. இந்த இடத்துல தான் ஏசியன் கிங்டமோட கனெக்ஷனுமே வருது. வேகாப்பங்கை பொறுத்த வரைக்கும் வாய்டு செஞ்சில் இருந்த ஏசியன் கிங்டம் தான் இப்போ இருந்த வேர்ல்டை விட ரொம்பவே அட்வான்ஸ் வந்திருக்காங்க. அதாவது இப்போ இருந்ததை விட ரொம்பவே அட்வான்ஸாக அந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருக்காங்க. வேகாப்பங்கோட டெக்னாலஜி தான் இந்த கரண்ட் டைமில் ரொம்பவே அட்வான்ஸ் ஆனது. பட் வேகாப்பங்கோட டெக்னாலஜி கூட ஏசியன் கிங்டமோட டெக்னாலஜியை கம்பேர் பண்ணி பார்க்க போஸ்ட்ல கால் தூசுக்கு தான் இருக்கும் வேகாப்பங்கோட டெக்னாலஜி. அந்த விஷயம் வேகாப்பங்குக்குமே தெளிவாக தெரியும். அவனே சொல்லியிருப்பான், என்னை விட ரொம்பவே அட்வான்ஸாக வாழ்ந்தவங்க தான் ஏசியன் கிங்டமில் வாழ்ந்த ஆட்கள்ன்ட்டு. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக நீங்கள் எமித்தையும் வேகாஃபோர்ஸ் 1ஐயும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ எமிட்டை வாய்டு செஞ்சுரியோட டெக்னாலஜி வச்சு உருவாக்கியிருப்பாங்க. வேகாஃபோர்ஸை வேகாப்பங்கு உருவாக்கியிருப்பான். ரெண்டுத்துக்கும் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு உங்களுக்கே தெளிவாக தெரியும். நீங்கள் மாங்கா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெளிவாக தெரியும். அனிமே பார்க்குறீங்கன்னா எனக்கு கொஞ்ச நாட்களில் உங்களுக்கு தெளிவாக தெரியும் எமிட் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்ன்ட்டு. எமிட்டை பேஸாக வச்சு தான் வேகாஃபோர்ஸ் 1 வேகாப்பங்கு உருவாக்கியிருப்பான். பட் பவர் லெவலாக இருக்கட்டும், அந்த ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், ரெண்டுமே எட்டாத அளவுக்கு இருக்கும். வேகாஃபோர்ஸ் 1க்கும் எமிட்டுக்கும் எட்டாத அளவுக்கு இருக்கும். இதுல இருந்தே தெளிவாக தெரியும் ஏசியன் கிங்டமோட டெக்னாலஜி எந்த அளவுக்கு சூப்பரியரா இருக்குன்ட்டு. இதுவே நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குது. மேபி ஏசியன் கிங்டமை சேர்ந்த ஆட்கள் டெவில் ஃப்ரூட்ஸை உருவாக்கி இருக்கலாம். ஏசியன் கிங்டமை சேர்ந்த ஆட்கள் தான் இதை ஒரு டூலா உருவாக்கி இருக்கணும். லைக் ஹியூமன்ஸோட லிமிட்டை தாண்டி போறதுக்காண்டியும் ஹியூமன்ஸ் ஃபர்தரா எவல்யூஷன் ஆகிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி எபிலிட்டியை ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கி இருக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க இந்த தியரியில. இதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி நமக்கு எல்பாஃபில் ஒரு முரலை காமிச்சிருப்பாங்க. அது 3ஆ டிவைட் ஆயிருக்கும். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வேல்டை குறிக்கும்.
ஃபர்ஸ்ட் வேர்ல்டு, செகண்ட் வேர்ல்டு, தேர்ட் வேர்ல்டுன்ட்டு மொத்தமாக 3 வேர்ல்டை குறிக்கும். ஃபர்ஸ்ட் உலகத்தை பொறுத்த வரைக்கும் இயற்கையான உலகம். அதில் டெல் ஃபுட்ஸ் வந்து கிடையாது. மக்கள் எல்லாருமே பவர் இல்லாமல் தான் வாழ்ந்துருக்காங்க. ரெண்டாவது உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் தான், இந்த எரால தான் டெல் ஃபுட்ஸுமே உருவாகிருக்குது. மக்கள் எல்லாருமே இயற்கைக்கு மீறி ஏகப்பட்ட பவர்ஸையும் எபிலிட்டிஸையும் வச்சிருக்காங்க இந்த டைமில். மூணாவது வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் கேஸ் டிஸ்ட்ராக்ஷனு. லைக் எப்படின்னா, ரெண்டாவது வேர்ல்டில் விட்டு போன வார் தான் இப்போ நடக்க போகுது. வாய்டு செஞ்சுரில் விட்டு போன வார் தான் இப்போ நடக்க போகுது. ஸோ இந்த 3 முரலுமே, அதாவது இந்த 3 வேர்ல்டுமே முரலில் இருந்திருக்கும். இந்த முரல் நமக்கு எப்படி இருக்குன்னா ஒரு வரலாற்று பதிவு மாதிரி இருக்குது. இதுலேயே நமக்கு ஓரளவுக்கு புரியுது டெல் ஃபுட்ஸ் வந்து எப்படி வேர்ல்டை சேஞ்ச் பண்ணியிருக்குன்ட்டு. ஏன்னா அந்த முரலோட ஃபர்ஸ்ட் பேனல் தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டை குறிக்குது. அது நமக்கு பேலன்ஸை வந்து எடுத்து காமிக்குது. அந்த டைம் வாழ்ந்த மக்கள் எல்லாருமே அவங்களோட ஓன் ஸ்ட்ரென்த்தை மட்டும் தான் நம்பியிருக்காங்க, நம்பி வாழ்ந்திருக்காங்க. ஸோ அந்த டைம் கடலுமே நார்மலாக இருந்திருக்குது. எந்த ஒரு கொந்தளிப்பும் இல்லாமல் நார்மலாக இருந்திருக்குது. ஒரு பியூர் வேர்ல்டாக இருந்திருக்குது. எந்த ஒரு அன்நேச்சுரல் பவர்ஸும் இல்லாமல் பியூர் வேர்ல்டாக இருந்திருக்குது. பட் ரெண்டாவது வேர்ல்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு மாதிரி இல்லவே இல்லை. இந்த முரலோட ரெண்டாவது பேனல் தான் இந்த ஸ்டோரிக்கு ரொம்பவே முக்கியம். இப்போ இருக்கக்கூடிய ஸ்டோரிக்கும் ரொம்பவே முக்கியம். இந்த டைமில் தான் டெல் ஃபுட்ஸுமே உருவாயிருக்குது. மேபி இந்த ஏசியன் கிங்டமோட கோல்டன் ஏஜ் இருக்குல்ல, அந்த டைமில் டெக்னாலஜியுமே ரொம்பவே அட்வான்ஸாக மாதிரி இருக்கணும். ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் வந்து நடந்திருக்கணும். புதுசு புதுசாக நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கணும். ஸோ அப்படி தான் இவங்க தான் இந்த டெல் ஃபுட்ஸை உருவாக்கியிருக்கணும். அவங்க எப்படி இதை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னா, அவங்க கேனன் மாதிரி இருக்கக்கூடிய வெப்பன்ஸை உருவாக்காம ஹியூமன்ஸ்குள்ளேயே வெப்பன்ஸை உருவாக்க நினச்சிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த டெல் ஃபுட்ஸு. ஏன்னா டெல் ஃபுட்ஸை சாப்பிட்றது மூலமாக அவங்களால ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ண முடியும். ஸோ அந்த டைம் வந்து கேனனு அப்புறம் வந்து கன்ஸை உருவாக்க நினைக்காம ஹியூமன்ஸையே வெப்பனாக மாற்றினா என்ன, ஹியூமன்ஸுக்குள்ளேயே வெப்பனை உருவாக்கினா என்னன்ட்டு நினச்சிருக்காங்க. ஸோ அந்த கோல்டன் ஏஜில் தான் இந்த விஷயம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த டெல் ஃபுட்ஸ் எல்லாமே ஒவ்வொருத்தவங்களோட ஆசைகளை தான் பிரதிபலிக்குது. லைக் நான் பறக்கணும், எனக்கு ஃபயரை கண்ட்ரோல் பண்ணணும், நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும், லைக் இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும், அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும், நான் காடாக மாறணும், நான் ரொம்பவே பவர்ஃபுல்லாக மாறணும்ட்டு இந்த மாதிரி ஆசைகளை தான் டெல் ஃபுட்ஸுமே பிரதிபலிக்குது. இதை நம்ம இன்னொரு விதமாக சொன்னால் டெல் ஃபுட்ஸ் எல்லாமே எவல்யூஷனுக்கான ஒரு பயோ இன்ஜினியர் டூல் தான். ஸோ இந்த இடத்துல ஒரு டவுட் வரலாம். ஓகே, ஏசியன் கிங்டமை சேர்ந்த ஆட்கள் தான் டெல் ஃபுட்ஸை உருவாக்கியிருக்காங்க, மேன்மேடாக உருவாக்கியிருக்காங்கன்னா அப்போ எதுக்கு அதுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது? லைக் கடலில் விழுந்து அடுத்த செகண்டே அவங்க ஸ்விம் பண்ண மாட்டேங்காங்களா? அது ஏன்னு ஒரு டவுட் வரும் பார்த்தீங்களா? அதுக்கு இந்த தியரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டெல் ஃபுட்ஸுக்கான வீக்னஸ் வந்து நேச்சுரல் கர்ஸ் கிடையாது. ஸோ இது வந்து ஏசியன் கிங்டமை சேர்ந்த ஆட்கள் உருவாக்க போஸ்ட்லேயே ஒரு லிமிட் செட் பண்ணி வச்சிருக்காங்க. லைக் இப்போ ஒரு ஓவர் பவரான ரோபோட் உருவாக்குறாங்க. ஸோ அது நம்ம கையை மீறி போகக்கூடாதுன்ட்டு ஒரு கோட் செட் பண்ணி வச்சிருப்பாங்களா? ஈவன் கையை மீறி போனால் கூட அந்த கோடை போடுறது மூலமாக டக்குன்னு சடவுன் ஆயிரும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி தான் ஒரு லிமிட்டை செட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஓவர் பவரான ஒரு பவரை உருவாக்குறோம். ஸோ அது நம்ம கையை மீறி போகக்கூடாது, நம்ம தடுக்க முடியாத அளவுக்கு போகக்கூடாதுன்ட்டு ஒரு சின்ன லிமிட் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான் இந்த சீ வாட்டர் உடம்புல படுறது மூலமாக அவங்க எனர்ஜியை ட்ரெயின் பண்ணுறது. ஸோ அவங்களே இதுக்கான ஒரு வீக்னஸை உருவாக்கியிருக்காங்கன்ட்டு சொல்கிறாங்க, இந்த தியரியில் சொல்கிறாங்க. இதுவுமே நமக்கு ஓரளவுக்கு கன்வின்ஸ் ஆகுது. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான டெல் ஃபுட்டை சாப்பிட்ருந்தாலுமே உங்களுக்கு ஒரே வீக்னஸ் தான், கடல் தண்ணி உடம்புல படுறது மூலமாக சீக்கிரமாக எனர்ஜி ட்ரெயின் ஆகுறது. ஸோ இந்த முரலோட தேர்ட் பேனல் பார்த்தீங்கன்னா பியூர் டிஸ்ட்ரக்ஷன், கேஸ், அப்புறம் வாரி. மேபி இது வாய்டு செஞ்சுரியை ரெப்ரசென்ட் பண்ணலாம். வாய்டு செஞ்சுரியை சேர்ந்த ஆட்கள் எல்லாருமே, ஏசியன் கிங்டமை சேர்ந்த ஆட்கள் எல்லாருமே வேர்ல்டு கவர்மெண்டோட ஆன்சர்ஸஸ் கூட ஃபைட் பண்ணியிருப்பாங்க. அது உங்களுக்கே தெளிவாக தெரியும். ஒரு காலகட்டத்தில் எவல்யூஷனுக்கான சிம்பிளாக இருந்த டெல் ஃபுட்ஸ் எல்லாமே காலங்கள் போக போக ஒரு மிகப்பெரிய அழிவுக்கான வெப்பனை மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஏசியன் கிங்டம் அழிஞ்சு போயிருக்குது. பட் ஸ்டில் டெல் ஃபுட்ஸ் எல்லாமே சர்வே இருக்குது. அது அப்படியே கடல் ஃபுல்லுமே பரவி இருக்குது. இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, டெக்னாலஜி அதிகமாக போஸ்ட்ல, எவல்யூஷன் அடுத்த கட்டத்துக்கு போக போஸ்ட்ல, நாலேஜ் அதிகமாக அக்யூர் பண்ண போஸ்ட்ல வேர்ல்டு கவர்மெண்ட்டுமே அது எல்லாத்தையுமே தடுத்து திரும்பியும் பின்னாடி கொண்டு போறாங்க. இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் ஏசியன் கிங்டம், ஒகாரா, எக்கட் ஐலாண்டு. ஏசியன் கிங்டம் இவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு டெக்னாலஜியில் அட்வான்ஸாக போயிருக்குது, எவல்யூஷன் ஆகிட்டு இருந்திருக்குது. ஸோ அதனால தான் அதை மொத்தமாக அழிச்சிருக்காங்க எல்லாருமே சேர்ந்து. அண்ட் ஒகாராவில் உள்ள எல்லாருமே வந்து அதிகப்படியான நாலேஜை அக்யூர் பண்ணியிருப்பாங்க. அதனால வேர்ல்டு கவர்மெண்ட் அவங்களையுமே மொத்தமாக அழிச்சிருப்பாங்க, திரும்பியும் நாலேஜை வந்து பின்னாடி கொண்டு போயிருப்பாங்க. இப்போ எக்கட் ஐலாண்டு டெக்னாலஜியில் வந்து டாப்ல இருக்குது, இதையும் அழிச்சு திரும்பியும் வேர்ல்டை வந்து பின்னாடி கொண்டு போக போறாங்க. இதுதான் வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு வேணுமான்ட்டு நமக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. அண்ட் இப்போதைக்கு வேகா பங்குமே டெல் ஃபுட்ஸை ரிப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கான். கைடாவோட டிராகன் ஃப்ரூட்டை ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கியிருப்பான், அதை மூமெண்ட்ஸ்க்கே சாப்பிட்டு டிராகனாகவும் மாறி இருப்பான். அண்ட் சேம் டைம் சீசருமே ஸ்மைல் ஃப்ரூட்டை உருவாக்கியிருப்பான். இப்படி இப்போ இருக்கக்கூடிய சயின்ஸை வச்சு இவங்க 2 பேர்த்தால உருவாக்க முடியுதுன்னா, அப்போ ஏசியன் கிங்டம்ல வாழ்ந்த ஆட்கள் கிட்ட கிரேட்டஸ்டான இப்போ இருக்கிறத விட ரொம்பவே அட்வான்ஸான சயின்ஸ் இருந்திருக்குது. அவங்களால ஏன் டெல் ஃபுட்ஸை வந்து ஒரிஜினலாக உருவாக்கியிருக்க முடிஞ்சிருக்காது? இது நமக்கு ஒரு கொஸ்டினை எழும்புது பார்த்தீங்களா? இந்த கொஸ்டின் தான் இந்த தியரியுமே இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்துது. அண்ட் சேம் டைம் பேக்கா பங்குமே அடிக்கடி சொல்லிட்டே இருப்பான், இந்த டெல் ஃபுட்ஸ் எல்லாமே ஹியூமன் எவல்யூஷனுக்கான ஒரு பாசிபிலிட்டின்ட்டு.
இந்த விஷயம் தான் முரளுமே நமக்கு சொல்லுது. எல்பாஃப்ல காமிச்ச முரளுமே நமக்கு சொல்லுது. அண்ட் சில டெல் ஃப்ரூட்ஸுக்கு தனிப்பட்ட வில்லுமே இருக்கும். லைக் லூஃபியோட ஃப்ரூட்டுக்கு இருக்குல்ல, அந்த மாதிரி சில டெல் ஃப்ரூட்ஸுக்கு தனிப்பட்ட வில்லுமே இருக்கும். இது நமக்கு என்ன காமிக்குதுன்னா, என்னத்தை நமக்கு சொல்லுதுன்னா, ஏசியன் கிங்டமை சேர்ந்த ஆட்கள் வந்து ஜஸ்ட் டெக்னாலஜி வச்சு மட்டும் இந்த டெல் ஃப்ரூட்ஸை உருவாக்கவே இல்லை. சோல்ஸு அப்புறம் வந்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இதை வச்சு டெல் ஃப்ரூட்ஸை உருவாக்கியிருக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு. அதனால தான் ஒரு யூசர் இறந்ததுக்கப்புறம் திரும்பியும் டெல் ஃப்ரூட்ஸ் வந்து வேற ஒரு இடத்துல திரும்பி உருவாகுதுன்ட்டு. பேசிக்காக இந்த வீடியோட கன்க்ளூஷன் என்னன்னா, எல்பாஃப் முரல் நமக்கு காமிக்குது, ஹியூமனிட்டியோட டைம் லைனை காமிக்குது. ஒரு நேச்சுரல் வேர்ல்டு இருந்திருக்குது, அதுக்கப்புறம் ஏசியன் கிங்டமோட டெக்னாலஜி மூலமா டெல் ஃபுட்ஸ் வந்து உருவாகிருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு கடத்துக்கு மேலே அவங்களே வந்து அழிச்சிருக்குது. ஒரு மிகப்பெரிய கேஸ்குள்ளே கூட்டிகிட்டு போய் அவங்களே அழிச்சிருக்குது. இந்த தியரி மட்டும் உண்மையாக இருந்துச்சுன்னா டெல் ஃபுட்ஸ் எல்லாமே ஜஸ்ட் நேச்சுரலான கிஃப்ட் கிடையாது. அது ஏசியன் கிங்டம் சேர்ந்த ஆட்கள் எல்லாருமே உருவாக்கின மேன்மேட் லெகசினே சொல்லலாம். அவங்க இப்போதைக்கு விட்டுட்டு போன கடைசி வெப்பனில் இதுவுமே ஒரு வெப்பனாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. அண்ட் லூஃபி ஹிஸ்ட்ரியை வந்து கண்டுபிடிக்க போச்சுல, அவன் ஜஸ்ட் ட்ரெஸரை மட்டும் கண்டுபிடிக்க போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக ஹியூமனிட்டி எல்லாருமே ஃபோர்ஸ் பண்ணி எவல்யூஷனுக்குள்ள போன விஷயத்தையும் கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு இந்த தியரியுமே சொல்லுது. இப்போதைக்கு இந்த தியரியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த டெல் ஃபுட்ஸ் எல்லாமே நேச்சுரலாக உருவான மிராக்கலா, அப்படி இல்லைன்னா மேன்மேடாக உருவாக்கின விஷயமா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கீழே கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது தியரி வீடியோ வேணுனாலும் கீழே கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக மெம்பர்ஷிப் போட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கறதுக்காண்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ முடிக்கிறேன். ஓகே, பாய்.